நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திமுகவிலும் சரி, அதன் கூட்டணியிலும் சரி, சமீபத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே உல்டா புல்டாவாகத்தான் இருக்கிறது. காலை பிடிக்காத குறையாக காங்கிரஸ் கட்சியை கட்டி தொங்கிக் கொண்டு இருந்த திமுக இன்றைக்கு அப்படியே குட்டிக்கரணம் போட்டு பாஜக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி கைது, பொன்முடி தீர்ப்பு, இன்னும் சிக்கப்போகும் அமைச்சர்களின் நீளும் லிஸ்ட் பயம் ஒருபுறம் இருந்தாலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் அல்லது முதல்வர் பதவி, கூட்டணி பேச்சுவார்த்தை என்று அடுக்கடுக்கான திட்டங்களோடும் காத்து கொண்டிருக்கிறது திமுக. இந்த திட்டங்கள் எல்லாம் தான் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த போகிறதோ என்று சந்தேகிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கின்றன. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், சிறுபான்மையினர் ஆதரவு இயக்கங்கள் என்று பல கட்சிகளும் அதிமுகவின் பக்கம் எப்படியாவது சாய்ந்து விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் பாஜக மீதான திமுகவின் கரிசனம் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. கட்சிக்குள் மு.க. ஸ்டாலினை டம்மியாக்கிவிட்டு உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது திமுகவின் கிச்சன் கேபினட். இன்னும் ஆழ்ந்து யோசித்தால் இந்த விஷயத்திற்கு கனிமொழியோ, மாறன் சகோதரர்களோ, அழகிரியோ, இன்னும் வேறு ஏதாவது குடும்ப வாரிசுகளோ கட்சிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்க பாஜகவின் ஆதரவு தேவை என்று இப்போதே பாஜக பக்கம் துண்டு போட்டு வைக்கிறதோ திமுக என்று எண்ண தோன்றுகிறது. எல்லா துறைகளிலும் அமைச்சர் உதயநிதியின் தலையீடு இருக்கிறது. முதல்வர் போக வேண்டிய விழாக்களுக்கு உதயநிதி அனுப்பப்படுகிறார். பிரதமரை சந்திக்க போகிறார். இப்படி எல்லாவற்றிலும் உதயநிதியை முன்னிலைப்படுத்திவிட்டு ஸ்டாலின் ஓரம் கட்டப்படுகிறாரோ என்ற எண்ணம் யதார்த்தமாகவே எழுகிறது. ஆக திமுக கூட்டணியில் இருந்து கலண்டு போக துடித்துக் கொண்டிருக்கும் கட்சிகளை எல்லாம் கழட்டிவிட துடிக்கிறதா திமுக? திமுகவுக்குள் டம்மியாக்கப்படுகிறாரா ஸ்டாலின்? பாஜகவுடன் உறவாட ஏங்குகிறதா திமுக? கூட்டணி கணக்கை மாற்றி உதயநிதியை முதல்வராக்க துடிக்கிறதா திமுக என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியிலிருந்து கலந்து போக நினைக்கும் காங்கிரஸ், திமுகவில் டம்மியாக்கப்படும் ஸ்டாலின், கூட்டணி கணக்கை மாற்றி உதயநிதியை முதல்வராக்க துடிக்கிறதா திமுக அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடைய தேட இருக்கிறோம். முதல்ல கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்திக்கிறேன். அதிமுகவிலிருந்து ஜவஹர் அலி இணைகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ் இணைகிறார். புரட்சி தமிழகம் கட்சியிலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி இணைகிறார். அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். சார், இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக பல மாற்றங்கள் நடந்துட்டு வருது. என்னன்னா, ஏற்கனவே இப்போ பிஜேபிலாம் எதிர்த்துட்டு இருந்தாங்க திமுக. இப்போ ஸ்டாலின் போய் மோடி அவர்களை சந்திச்சாரு. அடுத்து உதயநிதி இப்போ 2 தடவை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு. அடுத்ததாக திமுகக்குள்ள உதயநிதியை முதல்வர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துட்டு வருது. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, இந்த தலைப்புல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஸ்டாலின் டம்மியாக்கப்படுகிறாரா அப்படின்ட்டு. இப்பொழுது ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் அந்த முதலமைச்சராக டம்மியா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய மகன், மருமகன் தான் ஆதிக்கம் தான் இந்த அமைச்சரவையில் இருக்குது. அதனால ஏற்கனவே அவர் டம்மியா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் காரணம் அவர் உடல்நிலை சரியில்லாதவர் சார். நாம சொல்லணும், உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு, வயசு அதிகமாயிருச்சு, மருத்துவ பரிசோதனைக்காக அடிக்கடிக்கு வெளிநாட்டு. இல்ல சார், நோ சார், நோ சார், இதை பத்தி நம்ம பேச வேணாம் சார். நம்ம இப்ப டாபிக் உள்ள வரலாம் சார். உதயநிதியை அவரோட பர்சனல் விஷயங்கள் நம்ம எதுவும் பேச வேணாம். இப்ப உதயநிதியை முதல்வராக்க நினைக்கிறாங்க, இது சரியா அப்படின்னு தான் சார் இப்ப கேள்வி. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வாய் சொல்லில் வீரர்கள். ஆனா உண்மை என்னன்னா அவங்க ஒரு அட்டக்கத்திங்க. அதாவது இப்ப சொல்லுவால, வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் என்று போல இவங்க வாயில கம்பு சுத்துறது, கட்ட சுத்துறது எல்லாம் வாயில சுத்துவாங்க. ஆனா மத்திய அரசாங்கத்தையும் பிரதமரை பார்த்த இடம் உங்க பம்பி போறது எல்லாம் கடந்த காலத்திலையும் பார்த்தோம். இப்போ நம்ம அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர் தான் திமுக கட்சி. கருணாநிதி ஆட்சி காலத்துல இருந்து இப்பொழுதும் அதை தான் பின்பற்றி அவருடைய மகனும் இப்பொழுது பேரனும் அந்த நிலையில தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது வந்து நாம நிலையை எடுத்து விட்டா, இப்ப ஏற்கனவே 2 அமைச்சர்கள் உள்ள, இன்னும் 3 அமைச்சர்கள் உள்ள போக போறாங்க, அந்த லிஸ்ட்ல நாமளும் போய் சேர்ந்துரும் ஒரு பயம் உண்டாயிருக்கு. அதான் சார், இந்த இடத்துல தான் சார் ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு, அடுத்து இப்போ பொன்முடிக்கு தீர்ப்பு. இந்த பயத்தால தான் உதயநிதியை வச்சு திமுக அதை திட்டம் போடுதா அப்படின்னு கேட்கிறோம் சார். இல்ல, ஆமா, திட்டம் போட்டு அவங்க எப்போது வந்து உதயநிதியை வந்து பட்டத்து இளவரசராக கொண்டு வந்தாரோ அன்னைக்கே வந்து உதயநிதியை எப்படியும் முதலமைச்சராக, அது வந்து பரம்பரை குடும்ப கட்சி, அந்த கட்சிக்குள்ள தலைவராக யாருமே வர முடியாது. உதயநிதிக்கு பிறகு அவருடைய மகன் தான் வர முடியும். அதனால உங்களை கொண்டுட்டு வராங்க. அவருக்கும் வந்து இன்றைக்கு நிர்வாக திறமை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா இருக்கனாலதான் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எனக்கு தூங்கி எந்திரிச்சா அது எழுதும்போது நம்மவர் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாதோ என்ற நிலையில இருக்கிறங்க போது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலையில அவர் இல்லைங்கிறதா இது. இப்போ பிஎம் இங்க இருக்க நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கும்போது அவங்க பேசுற பேச்சுக்கள், பிரதம மந்திரி இங்க வந்த இடம் எவ்வளவு அடக்க ஒடக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிறது இல்லையா. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் இவங்களை பயன்படுத்திக்க பாத்துக்கிறாங்க. இப்போ பாரதிய ஜனதா எதுக்காக இவங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க சார்? அதாவது இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒரே நிலை கொள்கை, அதாவது வந்து மக்களை எப்படியாவது ஏமாத்தி ஆட்சிக்கு வரணும், ஆட்சி கட்டில் இருக்கணும், அந்த அதிகாரத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய 2 பேருடைய நிலைப்பாடு. அந்த 2 பேர் நிலைப்பாடு கொள்கை என்ன? திமுகவுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? திமுக கொள்ளை அடிப்பதுதான் கொள்கை, கொள்ளை அடிக்கிறதா கொள்கை. அந்த கொள்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு அது வந்து இந்துத்துவ கொள்கையை வச்சிருக்காங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ மத்திய மாநில அரசுகள் இணக்கம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா திமுக போய் அங்க போய் கார் ரேஸுக்கு போய் கொண்டு போய் அனுமதி கேட்டனா உடனே அனுமதி. ஏன்னா அவங்க கவனிக்கிறது இல்லை, இந்த கார் ரேஸ் எந்த பகுதியில் நடத்துறாங்க, அது அதனால என்ன பிரயோஜனம், மக்களுக்கு எவ்வளவு வாழ்வாதாரம் கெடும், நஷ்டமாகுங்கன்னு நினைக்கல, அனுமதி கொடுத்தாங்க. பேனா சிலைக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு நடத்துற விளையாட்டு போட்டிகள், இப்ப நடத்த உதயநிதி போய் அனுமதி வாங்கினது எல்லாம் திமுக வந்து எது கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களை வச்சு அவங்க பயன்பெறணும், அவங்கள வச்சு இவங்க பயன்பெறணும்ங்கிறது. அதான் சார், இப்பதான் எது கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றீங்க, திடீர்னு ஏன் இந்த மாற்றம் வந்து இவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துல உள்ள போகாம இருக்கணும். எல்லா ஊழல், நீங்க பல ஆயிரம் கோடிகள், 60,000 கோடி, 30,000 கோடி, பல ஆயிரம் கோடிகள்லாம் வந்து பதுக்கி வச்சிருக்குன்னா வெளியே தெரியாம இருக்கணும். இன்னைக்கு நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு மாறாக செயல்படாது. சட்டத்தோடு இப்ப நீதி அரசர்கள்லாம் ரொம்ப தெளிவா வந்து தீர்ப்பு எழுதுறாங்க. பெரிய முந்து மாதிரிலாம் டிலே பண்றதில்ல. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமான சூழ்நிலை ஐடி எல்லாம் நம்ம காப்பாற்றப்பட்டோம்னா இவங்க இது இருக்கணும். மதவாத பிஜேபி இன்னும் கொஞ்ச நாள்ல மத சார்பற்ற பிஜேபி ஆயிடும். அப்படின்னா சார் அடுத்தது எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற பயத்துலதான் வந்து இப்போ ஒரு இணக்கமா பாஜகவோட இணக்கமா போறாங்களா திமுகவினர்? உண்மை, மாட்டிக்கிற போறாங்கன்னு பயம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே திமுக வந்து கூடா நட்பு கேடாய முடியும், பண்டாரம் பரதேசின்னு சொல்லிட்டு மறுமுறை கூட்டணி சேர்ந்தது, மறுமுறை காங்கிரஸோட இப்ப இணக்கமாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப உதயநிதி வந்து 2 முறை போய் சந்திச்சிட்டாரு. இந்த உதயநிதியை போல வேற துரைமுருகனா எந்த அமைச்சராவது போய் பிரதமரை போய் சந்திக்கிறதுக்கு ஸ்டாலினோ முதலமைச்சர் அனுமதி கொடுப்பாரா? இல்ல பிரதமர் ஒரு மாநில அமைச்சருக்கு அனுமதி வழங்குவாரா? ஒரு மாநில அமைச்சருக்கு 2 முறை சந்திக்கிறதுக்கு பிரதமர் இதுவரைக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறாரா? அந்த துறை அமைச்சர்கள் தான் சந்திப்பாங்க. அப்ப இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு, அது நல்ல உறவா கள்ள உறவா தெரியாது. ஆனால் அந்த உறவு என்பது எப்படி இருக்குதுன்னா, இவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், கொள்ளையடிப்பது எல்லா விஷயத்துல 2 பேத்துக்கும் ஏற்கனவே சார் பல்வேறு அதானி அம்பானி எதிர்க்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா பல்வேறு வியாபார தொலைகளை தமிழ்நாட்டுல இன்றைக்கு பெரிய முதலீடுகளை அதானியும் அம்பானியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் இவர்களுக்கு கொள்ளை அடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸுக்கு வந்து இப்பயே சொல்லிட்டாங்க. முக்கிய தலைவர் இப்ப என்ன ஒரு கேள்வி, நான் இங்கதான் ஒரு கேள்வி எழுது. ஏற்கனவே கூட்டணி சமயத்துல உதயநிதி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க.
இப்ப கூட்டணிக்காக இல்ல உதயநிதிக்காக கூட்டணியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு ஸ்டாலின் வந்துட்டாருங்களா? இல்ல அது அவங்க அததான் சொல்றேன்னு, ஆட்சி அதிகாரத்துக்கு தக்க வைக்கிறதுக்காக யாருடைய கழுத்தை நெறித்து கொன்று விட்டு கூட அவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான மனநிலை உள்ளவர்கள். அவங்களுக்கு பிஜேபி தேவைண்டா. இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. என்னடா, மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சி வந்துருமோ அப்படின்ற பயம் வந்துட்டா நாம இரண்டாவது உதயநிதியை முதலமைச்சர் ஆகணும்டா. முதலமைச்சர் ஆக்கணும்னு வைங்களேன். ஏன்னா நான் ஒரு தவறா தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்றதா நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக வெளிநாடு செல்ல இருக்கிறார். அந்த மருத்துவ பரிசோதனைக்கு வெளிநாடு செல்ல இருக்கும்போது அந்த சமயத்துல முதலமைச்சராக அந்த குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்த குடும்பத்தால் தேர்ந்தவர் உதயநிதி. உதயநிதி முதலமைச்சர் ஆவதற்கு கவர்னர் ஒப்புதல் கொடுப்பாரா, கையெழுத்து போடுவாரா, பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா? அப்ப மத்திய அரசு அனுசரணை இருந்துச்சுன்னா இது நடக்கும். சார் இல்ல சார், இப்ப உதயநிதி குடும்பத்தினர் அப்படிங்கறத தாண்டி அவரும் அந்த கட்சியில ஒரு அமைச்சர் தானே சார்? சார் நீங்க அமைச்சருங்கிற யாரு சார்? இவங்களா உருவாக்கிக்கிட்ட அமைச்சரு. நீங்க அந்த படிப்படியா வளர்ந்தவரா, படிப்படியா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவரா? பட்டத்து இளவரசர் பேரை கொடுத்து உடனே கொண்டுட்டு அமைச்சர் ஆக்குறாங்க. இப்போ துணை முதலமைச்சரோ முதலமைச்சரா ஆக்க போறாங்கன்னா அதுக்கு அவங்க குடும்பத்தை விட்டு இந்த ஆட்சி அதிகாரம் எங்க போயிடக்கூடாதுங்கிறதுக்கு. இப்ப இரண்டாவது உதயநிதி நேற்று சொன்ன வார்த்தையை பாத்தீங்கன்னா, அந்த கேலை போட்டு அந்த போட்டி நடத்துவதற்காக PM அதாவது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். வாய்ப்பு அதாவது முன்னாடி பேச்சு எப்படி இருக்கும், மாநில உரிமை பேசக்கூடிய திமுக உதயநிதி போன்றவர்கள் அந்த வாய்ப்பை நம்முடைய பிரதமர் வழங்கி இருக்கிறார் சொல்லும் போது உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த பயம் எப்படி வெளிக்காட்டுதுன்னு கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு கூட சார் நீங்க ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க. இவர்களுடைய போக்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி திமுக பிஜேபி பக்கம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அதிருப்தியில இருக்காங்களா? ஆமா நிச்சயமா. இப்ப நீங்க அதனால பாருங்க, அது உங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காண்ட திருச்சி தொகுதியை எனக்கு கிடைத்த தகவல் படி என்னன்னா, திருச்சி தொகுதி திருநாவுக்கரசனுக்கு அந்த தொகுதியை நாம உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், நேரு அவருடைய உறவினரை தான் நிறுத்தணுங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே மாநில அதாவது திமுக எந்தெந்த தொகுதி கொடுக்கும் பேச்சுவார்த்தை நடப்பது, அதுலயே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு இவங்க வேண்டுமென்றே இதை இது பண்ணிருக்காங்க. எனக்கு கிடைத்த காதல இதுன்னா, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட வருகிறோம், அது வரைக்கும் பொறுமையை காக்கணும். காங்கிரஸ் வெற்றி பெறாம நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல திமுக வெற்றி பெறும், ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறாம நாங்க பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இடி ஐடில இருந்து எங்க கரிசனத்தோட எங்களை காப்பாத்தணுங்கிறது இது உதயநிதியினுடைய கோரிக்கையாக பிரதமரிடம் வச்சதாக ஒரு காதல எனக்கு கிடைத்த தகவல். இது இல்லாம ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா TR பாலு எப்படி எல்லாம் அங்க மத்திய அமைச்சர்கள் இடம் பெறுவதற்காக எவ்வளவு பவ்ய பவுனாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் சார் சொல்லுங்க சார். ஓகே சார், நன்றி சார். நம்ம திரும்ப பேசலாம் சார். இல்ல கிஷோர் சார் இப்போ சரி சொல்லுங்க. சரி அடுத்த கிஷோர் சார், இப்போ என்னென்ன சார், இப்போ கூட்டணியெல்லாம் தாண்டி ஓகேங்களா, இப்போ திமுக இப்போ பிஜேபிக்கு இணக்கமாக போகிறதுக்கு என்ன அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, பிஜேபி இணக்கமாக போகிறது அப்படின்றதை விட நம்ம ஜவஹர் அலி சார் ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது உதயநிதிக்கு எதற்காக அந்த முக்கியத்துவத்தை பிரதமருடைய அலுவலகம் வழங்குகிறது, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வழங்குகிறது அப்படின்றது கேள்வி. இது முதல் முறை கிடையாது. இன்றைக்கி வரலாற்றை புரட்டி பார்க்கும் பொழுதெல்லாம் எப்படியெல்லாம் இந்த வாரிசுகள் திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாரிசுகள் வருவது, ஒரு அரசியலில் வாரிசுகள் வருவது என்பது தடுக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒருவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க வரலாம். இப்போ டாக்டர் மகன் டாக்டர் ஆகக்கூடாதா, இல்லை வேற ஒரு துறையில்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ முதலமைச்சர் மகன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா அப்போ கட்சியில் சீனியர்கள்லாம் அதுதான் சொல்கிறேன் நான். அந்த விஷயத்துக்கு தான் நான் வரேன். 71 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 தொகுதிகளை பெற்று அபார வெற்றி, அதாவது வரலாற்றில் அப்படி ஒரு வெற்றியை பெற்றது கிடையாது எந்த கட்சியுமே. அப்படின்ற ஒரு வெற்றியை பெற்று திமுக, ஒருங்கிணைந்த திமுக, நான் சொல்வது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் கொண்ட திமுக, அந்த வெற்றியை பெற்று ஆட்சியில் அமர்ந்த உடனேயே அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அவருடைய மகன் முத்துவை திணிப்பது.
ஓ, அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிசு, அதாவது அவரை வாரிசாக திணிக்க வேண்டும். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா முரசொலிமாறன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக, மாநிலங்களவை எம்பியாக இருந்தார். அந்த காலகட்டத்திலேயே முத்துவை திரைத்துறையில் நுழைத்து அதன் வாயிலாக அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் யோசனை. அதுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் நிர்பந்திக்கப்பட்டார்கள் அப்படின்னும் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் அந்த சர்க்காரியோடைய இந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்திற்கு எங்கிருந்து ஃபைனான்ஸ் வந்தது? இந்த அண்ணா ஃப்ளைஓவர் கட்டினாங்க இல்லையா, அந்த அண்ணா மேம்பாலம் கட்டினதற்கு அங்கே அந்த இந்த நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டதோ அந்த நிறுவனம் தான் இதை தயாரித்தது அப்படின்ற அந்த பேச்செல்லாம் வந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 76 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமே பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறார், கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறார். இதுதான் பிரச்சாரமாகவே அதிமுகவினரால் முன்வைக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட ஒரு கட்சி அது, ஆர் ஒரு குடும்ப கார்ப்பரேட் நிறுவனம். இப்போ இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் இன்றைக்கு யார் வாரிசாக கொண்டு வருவது அப்படின்ற பேச்சு வரும்பொழுது உதயநிதியை முன்னிலைப்படுத்துவது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போ உதயநிதியை முன்னிலைப்படுத்துவது அப்படின்னும் பொழுது அதற்கு ஏற்ற சூழல் எப்படியெல்லாம் அமைக்கலாம் அப்படின்றது தான் அவங்க யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்க முடியும். சார், எனக்கு இது புரியுது. இப்போ நீங்கள் இதுவரை சொன்னது எல்லாமே திமுகவுக்குள்ளே நடக்கிற விஷயம், ஓகேங்களா? இப்போ என்னன்னா திமுகவுக்கு சம்பந்தமே இல்லாத பிஜேபிக்கு இதில் என்ன ரோல்? அதுதான் சொல்கிறேன் நான். நீங்கள் அதுதான் அதுக்கு தான் நான் வரேன். அதுக்குள்ளே நீங்கள் இன்டரப்ட் பண்ணிட்டீங்க. அதற்கு ஏற்ற சூழல் ஏற்படுத்தணும்னா இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக. அப்போ பாஜகவோட இணக்கமான போக்கு அப்படின்றதை ஏற்படுத்தி கொண்டால் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள், இதிலெல்லாம் எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தால் தலையிட முடியும்ன்ற வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. அதாவது ஒரு இணக்கமான போக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ண ஓட்டமான போக்கு வச்சுக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ஆமாம், அது ஏற்கனவே இவங்களுடைய செயல்பாடுகளில் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தேர்தல் அரசியலாகவே பார்ப்போமே. ஏன்னா நீங்கள் உங்களோட தலைப்பு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து கழண்டு போக நினைக்கும் காங்கிரஸ்ன்ட்டு இல்லை, இவர்கள் காங்கிரஸை கூட உடன் வைத்து கொண்டே கழுத்த இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்றதா என்னுடைய கூற்று. ஏன் அப்படின்னு புரியுது. இங்கதான் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க பிஜேபி கூட இணக்கமான ஒரு சூழலுக்கு போறாங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க காங்கிரஸ் கூட அந்த இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுதான் நீங்க இங்கே தான் நீங்கள் அவங்களுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, காங்கிரஸை கூட இருந்து கொண்டே என்னெல்லாம் பாதகத்தை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான். ஏன்னா நீங்கள் உள்ளபடியே இங்கே இன்னொரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அதிமுக இருக்குது. அதிமுக மிக தெளிவாக திட்டவட்டமாக பாஜகவுடன் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றதை தெளிவுபடுத்தி விட்டது. அப்படின்னும் பொழுது இங்கே அதிமுகவுக்கு அந்த உங்களுக்கு அந்த செல்வாக்கு என்பது கூடிவிடக்கூடாது அப்படின்றதை ஒரு பக்கம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் காங்கிரஸை விட்டு திமுக வெளியேறினால், ஏன்னா காங்கிரஸுடன் இருப்பது இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால் 2014 ஏற்பட்ட சூழல்தான் திமுகவுக்கு ஏற்படும் அப்படின்றத அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் அதிமுகவையும் எதிர்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் காங்கிரஸுக்கும் பெனிஃபிட் எல்லாம் பண்ணணும். அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவை எப்படியாவது எதிர்கொள்ள வேண்டும். இதே திமுகவை வைத்துக்கொண்டு வட மாநிலங்களிலெல்லாம் காங்கிரஸுக்கு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதான் திட்டமாக நான் பார்க்கிறேன். அந்த ஒரு பிளானாக தான் நான் பார்க்குறேன். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த சனாதனம் நம்ம பிஜேபியோட ஒரு துருப்பு சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படித்தான் நான் பார்க்குறேன். அவர்கள் சிக்கியிருக்கின்ற பிரச்சனைகளை மனதில் வைத்து அவர்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா திமுக இது போன்றெல்லாம் சிக்கும் பொழுது அவர்கள் சரணாகதி அடைவது அப்படின்றது இது முதல் முறை கிடையாது. எழுதுகளிலேயே பார்த்துருக்கோம். நேருவின் மகளேவா நிலையான ஆட்சி காலத்திலிருந்து நம்ம பார்த்துருக்கோம். இது என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, காங்கிரஸுக்கு வந்திருக்கின்ற இந்த 50 இடங்கள் அப்படின்றதில் பெருவாரியான இடங்கள் எங்கிருந்து வந்திருக்கின்றதை பாருங்கள். 3 மாநிலங்களை சொல்லலாம். ஒன்று தமிழகம், கேரளா, பஞ்சாப். இங்கெல்லாம் பாஜகவுக்கு பெரிய போட்டி கிடையாது. அதாவது பெரிய ஒரு இடம் கிடையாது. பாஜகவுக்குன்னு ஒரு நிலை கிடையாது. பட் மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு பாஜகவுக்கும் நேரடி போட்டி இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி இருக்கின்ற தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250 தொகுதிகளில் அவங்க நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இந்திய ஆட்லேண்ட்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்குது. சரியா? அப்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 280லேருந்து 290 தொகுதிகள் வரைக்கும்
காங்கிரஸ் போட்டியிட வேண்டும், நேரடியாக போட்டியிட வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அது இன்னும் கூட அதிகமாகலாம். அப்படின்னும் பொழுது கேள்வி என்ன வருதுன்னா, இங்கே இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் ஏற்படுத்தாது. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக பேசி வருகின்ற விஷயம் தான் இது ஏதோ இன்றைக்கி நேற்று இவங்க பேசுகிற விஷயம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும்? காங்கிரஸ் எங்கே நேரடியாக பாஜகவை எதிர்கொள்கிறதோ அங்கெல்லாம் இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள். இவர் பேசக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை தருமபுரி எம்பி செந்தில் பேசிய விஷயமா இருக்கட்டும், இல்லை இது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் பேசி வராங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய ஆட்கள், ஸ்பெக்ட்ரம் ராஜா பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த காங்கிரஸ் எங்கெல்லாம் பாஜகவை நேரடியாக எதிர்கொள்ளுமோ அங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். புரியுது சார். இப்போ பிஜேபி இந்த திமுக இதுக்கு ஒரு பலிகாடாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பலிகடா என்பதை விட திமுக சிக்கி இருக்கிறது. திமுகவை வைத்து 2 துருவங்களை நாம் வீழ்த்தலாம் என்று நினைக்கிறார்கள். அதாவது 2 துருவங்கள் என்பதை விட 2 சக்திகளை வீழ்த்தலாம் என்று நினைக்கிறார்கள். ஒன்று தமிழகத்தில் அதிமுகவை எதிர்கொள்ளலாம், இன்னொன்று வட மாநிலங்களில் காங்கிரஸை எதிர்கொண்டு விடலாம். இப்படின்றது தான் வியூகமாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்பொழுது இங்கே மியூச்சுவல் பெனிஃபிஷரி ஆகிறாங்க. என்னென்னா திமுக அதிமுக அப்படின்ற போட்டியில் இங்கே திமுகவுக்கு பெனிஃபிட்டாக இது இருக்கும். அதே மாதிரி வெளியில் பாஜகவுக்கு பெனிஃபிட். அதாவது இவங்க சொல்லுவாங்கள்ல, கும்மிடி பூண்டி தாண்டி வந்தாங்க. ஸோ கும்மிடி பூண்டி தாண்டி பாஜக பெனிஃபிஷரி, கும்மிடி பூண்டிக்குள்ளே திமுக பெனிஃபிஷரின்னு இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மறைமுக ஒப்பந்தமாக, உடன்படிக்கையாகத்தான் நான் இதை பார்க்குறேன். புரியுது சார். இதற்கு காங்கிரஸ் துணை போகிறதா அப்படின்றது வேற விஷயம். ஓகே, நாம் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் முன்வைக்கக்கூடிய அதாவது நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறீங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லக்கூடிய நீங்கள் அது எப்படி கேலோ இந்தியா அதை மாட்டி கூட வைக்க முடியாதா? அதை அப்படியே உச்சரிக்கிறார். அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு கேலோ இந்தியா, அதற்காக நான் அழைப்பு கொடுத்தேன். அதுவும் யாருக்கு அழைப்பு கொடுத்தீர்கள்? பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தீர்கள். சரி, ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தீர்கள், அவருக்கு கொடுத்தீர்களா? இல்லை. ஏன் இல்லை? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த கேலோ இந்தியாவுக்கு கூட அழைப்பிதழ் கொடுக்கறதுக்கு உதயநிதி தான் போகிறாருங்க. இப்போ இந்த இடத்துல கூட நம்ம ஸ்டாலின் அவர்களை டம்மி ஆக்கிட்டு உதயநிதி அடுத்த கட்டத்துக்கு வரத்துக்கு யோசிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம. இல்லை, அது உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினட்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கக்கூடிய ஒரு சக்தியானது அடுத்த உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரை ஒரு ஆளுமை மிக்கவர் அப்படின்னு நீங்கள் காட்டணும்னா எப்படி காமிப்பீங்க? அவர் டெல்லிக்கு போகிறார், பிரதமரை சந்திக்கிறார். ஏன்னா என்னுடைய தகவல், எனக்கு வரக்கூடிய தகவலின்படி பிரதமருடைய கேபினட் மினிஸ்டர்ஸையே அவர் நிறைய பேரை பார்க்குறதில்ல. அப்படின்னும் பொழுது ஒரு மாநிலத்தின் முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறையை சார்ந்த ஒரு அமைச்சரை, நிதியமைச்சரா இல்லை இந்த உள்துறை அமைச்சரா, விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுவும் ஒரு துறை, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த துறைகளுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது அது முக்கியத்துவம் இல்லாத ஒரு துறை. அந்த அமைச்சரை எப்படி இவர் சந்திக்கிறார்? ஒரு ஜூனியர் எப்படி சந்திக்கிறார் அப்படிங்கிற விளக்கத்தை நான் வாங்கிக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார் சரி, ஒரே ஒரு கருத்து, நம்ம ஒரே ஒரு சாரி மன்னிக்கணும், நம்ம கிஷோர் சாமி சொன்னதோட அதனுடைய தொடர்ச்சி, அவர் சொன்ன ஒரு விஷயம் நல்லா இருக்கு. திமுக சிக்கி இருக்கு, இதை வச்சு தமிழ்நாட்டுல திமுகவை அண்ணா திமுகவை எப்படி அழிச்சு விடலாம், அதை திமுக பயன்படுத்தணுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக செயல்படுறாருன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த இவங்க நினைக்கிறது, திமுக நினைக்கிறது என்னன்னா இரட்டை குதிரையில சவாரி செய்யணும். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார், இந்த தேர்தல் வரப்போகுது, தேர்தல் சமயத்துல எதிரணியை யாராவது முன்னிலைப்படுத்துவாங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் திமுக எதிரணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிரதம வேட்பாளராக இருக்கக்கூடிய மோடிய தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள்ல. இப்ப இந்த கேல இந்தியா இந்த டைம்ல முன்னிலைப்படுத்தி கொண்டு வரனா இது மக்கள் இடத்துல இன்னும் பிரபலமாவுண்டு அவங்க அரசியல் விளம்பரம் தேடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம பேசலாம் சார். கனகராஜ் சார். சார் இப்ப என்னன்னா, இப்ப இந்த இந்தியா கூட்டணியில இருந்து திமுக கலந்து போக போகுது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே திமுக உங்களை ஏமாத்திருச்சிங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கல. அவங்க கேலோ இந்தியா இந்த கேம்ஸ் இது இந்த வருஷம் ஆரம்பித்தது கிடையாது. இது 2022 மத்திய பிரதேசில் ஆரம்பித்தாங்க, 23 இன்னொரு ஸ்டேட்டில், பஞ்சாபில் டெல்லியோ பஞ்சாப்லேயோ நினைக்கிறேன், இப்போ 24 இப்போ தமிழ்நாட்டில். இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரொட்டேஷன் பேசிஸில்
அவங்க அந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இது கேலோ இந்தியா கேம்ஸ் நடத்துறதுனால தமிழ்நாட்டில் அவர் இளைஞர் பொறுப்பில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கிறதுனாலையும் அவர் சந்தித்து எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவுரை ஆலோசனை கேட்க பிரதமர்கிட்ட போயிருக்கார். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக நல்லா பண்ணணும் அந்த நோக்கத்தில் போயிருக்காரே தவிர இதில் காங்கிரஸ் உங்க இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவே வெளியே வரலான்ற ஒரு பிளான்ல இருக்காங்கன்னு பேசப்படுது. நீங்க இந்த சூழ்நிலை கூட திமுகவுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்களா? நம்ம இப்போ ஜவஹர் அலி சகோதரர் கூறும்போது திமுக வந்து அட்டகத்தின்றார். அதாவது அது வந்து திமுக என்பது அட்டாக் கத்தி. அது வந்து ஆரியம் காங்கிரஸையும் சேர்த்து அப்படின்னு வருத்தப்படுறாங்க. திராவிடம் ஆரியம் அதை எதுக்குற கத்தி அட்டாக். இல்ல இப்ப என்னன்னா ஒரு திமுக அட்டாக் கத்தின்னு சொன்னா இல்ல காங்கிரஸையும் சேர்த்து சொல்லல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அட்டாக் கத்தி. அதாவது காந்தி ஆரியரா திராவிடரா? இல்லைங்க, அவர் ஆரியத்தை ராகுல் காந்தி ஆரியரா திராவிடர் மத நல்லிணக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு கட்சியாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். திமுகவை பொறுத்தவரையிலும் அர்ஜுனன் கிருஷ்ணனை போலவும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் ராமன் லக்ஷ்மணனை போலவும் எங்கள் நட்பினுடைய உறவு இன்னைக்கும் என்னைக்கும் ஏன் சார் மங்காம தான் இருக்கு. எப்படி அறிஞர் அண்ணாவும் கவிஞர் கண்ணதாசனும் நட்பில் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதே போன்ற நட்பில் தான் நாம் இருக்கின்றோமே தவிர எங்களை பொறுத்தவரையில் முகநக நட்பது நட்பென்று அகநக நட்பதே நட்பு. அதாவது நெஞ்சோரமா இல்ல சார் நாங்க என்ன கேள்வி சொல்றீங்க ஓகேங்களா? உங்க கூட்டணிக்கே துரோகம் செய்யறாங்க அப்படின்னு சார் வந்து ஒரு குற்றம் போய் இப்ப பிரதமரை சந்திக்கிறாங்க. இவ்வளவு நாள் வந்து பிஜேபி எதிர்பார்ந்த திமுக இன்னைக்கு போய் பிரதமரோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு போறாங்கன்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பிரதமரை வந்து இடைமறுக்கிறாரு. நான் இப்ப அவர் போய் பார்த்தது மரியாதை நிமித்தமாக தமிழ்நாட்டில் நடக்க இருக்கின்ற விஷயங்களுக்காகவும் தமிழ்நாட்டில் பிரதமர் வந்தப்ப நம்ம கோ பேக் உண்மை சார். ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அவர் இப்ப போனது வெள்ள நிவாரணத்திற்காகவும் கேலோ இந்தியாவை அழைப்பதற்காகவும் போயிருக்காரு. வெள்ள நிவாரணமும் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய வெள்ள நிவாரண நிதிகள் நீங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் இப்ப பேரிடர் அமைச்சர் அமைச்சர்களுக்கும் அதுல பங்கு இருக்குங்க. கேட்கலாம் ஆன் பிஹாஃப் தமிழ்நாடு. See, he is representing for தமிழ்நாடு. ஒரு பிஎம் பார்க்குறாரு. அந்த வாய்ப்பு இருக்கும்போது அன்னைக்கு இப்போ போயிட்டு தனிப்பட்ட முறையில் அவருக்காக பேசிக்கல. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் வெள்ள நிவாரண நிதி இப்போ வேணும். இன்னைக்கு தென் தமிழ்நாடு சொல்றீங்க. இவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் தான் நாங்க கேட்கிறோம். யாரை மட்டும் முன்னிலை? உதயநிதியை மட்டும் முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இப்ப ஒரு முதல்வரால உதயநிதி 2 தடவை போய் பார்த்துட்டாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த நிகழ்வு கேலோ இந்தியாவுக்காக சந்தித்த நிகழ்வை நீங்க எதற்காக எடுத்துக்கிறீங்க? கேலோ இந்தியானா அந்த ஃபங்க்ஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் நடக்குது. அதை ஒட்டி தான் போகிறாரு. சரி, அவர் தனிப்பட்ட முறையில் போனால் நீங்கள் சொல்லலாம். இன்னொன்று, அவர் போன ஒரு டெல்லியில் எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்களை நலம் விசாரித்திருக்கிறார். ராகுல் காந்தி, எங்கள் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக பார்த்து நலம் விசாரித்து கேலோ இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்கல. அப்படி இருக்கிறவங்க கேலோ இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கல. கேலோ இந்தியாவுக்கு ராகுல் காந்தி அழைப்பு கொடுத்தாரு. இல்லன்ற அவர் சொல்லிட்டாரு. பாரத் ஜோடோ இல்ல கொடுத்தாரு. இல்ல அவர் சொல்றாரு. அடிப்படையில் அவர்ட்ட கொடுத்தாரு அப்படினா எந்த அடிப்படையில் அவர்ட்ட கொடுத்தாரு? ஏங்க அழைப்பு வந்து கொடுக்கல. நீங்க கலந்துக்கல. இப்ப பிரதமர்ங்கற அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படினா ராகுல் காந்தி என்ன அடிப்படையில் அவர் வந்து அழைக்கிறார்? சார், இப்ப தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய நலன், அந்த நலன்ல தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்ட நலன் ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டிற்கும் நிறைய விஷயம் இல்ல. ராகுல் காந்தி காங்கிரஸோட தலைவரா? காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு பாரத் ஜோடோ யாத்திரை முடிஞ்சு காங்கிரஸ் கட்சியை பலம் வாய்ந்ததாக இன்றைக்கு 40% ஓட் பேங்க் வாங்கறதுக்கும் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்ததுக்கும்
தலைவர் சார், ராகுல் காந்தி தான் இல்ல, காரணம். இல்ல, நீங்க அதை நாங்கெல்லாம் கட்சி மறுக்கவே அடிப்படையில, மாட்டோம். கூட்டணி அடிப்படையில நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. சொல்லுங்க. இது ஒரு அரசு விழா, ஒரு விழா நடத்துறாங்க, கேலோ இந்தியா நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு நீங்க ராகுல் காந்தியை கூப்பிடுறது எந்த அடிப்படையில் கூப்பிடுங்க? சார், இப்ப கர்நாடகாவில் இப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து அங்க ஒரு அரசு விழா நடக்குது, நம்ம கூப்பிடலையா? இங்க இருக்கிற மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை கூப்பிடலையா? ஏன் கூப்பிடலன்றதை நான் சொல்ல வரேன். கூப்பிடல கெஜ்ரிவால் அவர்களை இப்ப அரசு விழாவில் டெல்லியில என்ன கேள்வி கேட்டேன்? முதல்வர் அவர்கள் நான் சந்திக்கலையா? என்ன கேள்வி கேட்கிறேன்? பிரதமருங்கிற அடிப்படையில மோடி அவர்களை அழைக்கிறாருன்னு வச்சுப்போம். ராகுல் காந்தி என்ன அடிப்படையில் அழைக்கிறாருன்னு தான் நான் கேட்கிறேன். நட்பின் அடிப்படையில இப்ப காங்கிரஸ் வந்து தேசத்தினுடைய உங்களுக்கு நட்புனா நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைங்க சார். தேசத்தினுடைய பெருந்தலைவர், இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இந்த நாட்டை காப்பாற்றுகின்ற இந்திய தேசத்தின் நம்பிக்கை பெற்ற ஒரே தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. என்னன்னா பெருந்தலைவரா இருக்கட்டும், நட்பு ரீதியா இருக்கட்டும் சார், நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம் சார். ஒரு அரசு விழாவுக்கு அவரை கூப்பிடுறதுக்கு என்ன சார்? ஏங்க, இப்ப அயோத்தி ராம் டெம்பிள் நடக்குது, இப்ப ராமர் கோயில் இதுல அரசு விழா தான், அது அரசு விழாவா தான் பண்றாங்க. அதுல இப்ப அன்னை சோனியா காந்திக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இதுல ஒண்ணு என்ன இருக்கு? அப்ப நீங்க அதுல பாலிடிக்ஸ் பண்றீங்களா? பாலிடிக்ஸ் பாக்குறீங்களா? ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லையே. இப்போ புரோட்டோகால் என்ன சார்? புரோட்டோகால் இளைஞர், ராகுல் காந்தி நல்ல இளைஞர், அதுக்காக விளையாட்டுத்துறைக்கு கூப்பிடலாம். 58 வயசுல என்னங்க இன்னைக்கு அவரை போல தேக ஆரோக்கியத்துல நலன் காமிக்கிற ஒரு இளைஞர் ஜிம்முக்கு போறாரு, நல்ல இன்னைக்கு ஃபிட்டா நீங்க விட்டா ஸ்டாலின் அவர்கள் கூட இளைஞர் தான் சொல்லுவீங்களா இருக்கு? இளைஞர் வந்து உதயநிதியை சொல்லுங்க. இன்னைக்கு உதயநிதி இளைஞர், நீங்க அவரை வச்சு கூட எல்லாமே பண்ணலாமே. திமுகவினுடைய இளைஞரணி தலைவரா அவர் இருக்காரு, அதனால ஒண்ணும் இல்லையே. இளைஞரா ஒரு இளைஞரை போய் பார்த்திருக்காரு, அவ்வளவுதான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஏங்க வருத்தப்படுறது நீங்க தாங்க, நீங்க தான். இப்போ அதிமுக பிஜேபி கூடாரம் தான் இங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர கூட்டணி எங்களுக்கு என்னங்க வருத்தம்? நீங்க தான் சொல்றீங்க சார், இல்ல கேலோ இந்தியாவுக்கு அவரே சொல்றாரு காங்கிரஸ் உறவு வந்து எப்பயாவது பிளவுபடணும். பிளவுலாம் நாங்க ஆல்ரெடி பற்றுச்சு, எங்கேயுமே படல. இன்னைக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுக்குறாங்க. இன்னைக்கு அது பார்த்தா நிதிஷ்குமார் கொடுத்தாரு, பிளவை வந்து மூடி மறைக்கணும்னு நீங்க ஒரு இளைஞரணி மாநாடு நடக்குன்னா அதுக்கு நீங்க ராகுல் காந்தியை கூப்பிடுங்க, பிரச்சனை இல்ல. இந்த விழாவுக்கு அவரை கூப்பிடுறதுக்கு என்ன அவசியம் தான் சார்? இப்போ அரசு விழாவுக்கு இப்போ கட்சியில இந்தியன் அலையன்ஸ்ல இருக்கு. இப்போ இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிறவங்க, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற மற்ற மாநிலங்களில் அரசாட்சி இருந்து அப்படி பாத்தீங்கன்னா எம்பிக்கள் 500க்கும் மேற்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க சார், அவங்க எல்லாம் நீங்க கூப்பிடலாமே சார். இப்ப அரசு விழாவை, இது அரசு விழா, இளைஞர்கள் சொந்த கனிமொழி அவர்களும் எம்பி தான், அவங்களையே நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி எதுக்கு கூப்பிடணும்? தமிழ்நாட்டை நேசிக்கின்ற, தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் நேசிக்கின்ற, அன்போடு இருக்கின்ற நோக்கின்ற அனைவரையும் இதில் அழைக்கலாம், தப்பே இல்லை. சரி, தமிழ்நாட்டு நலனை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ பிரியா காந்தி இருக்காங்களே, பிரியங்கா காந்தி இருக்காங்களே, அவங்களா தமிழ்நாட்டு நலனை நேசிக்கலைங்களா சார்? இப்போ அவங்களையும் கூப்பிடலாம், அவங்களையும் கூப்பிடுங்க. ராகுல் காந்தியை கூப்பிட்டா போதும். ஏங்க, எங்களை பொறுத்தவரையில் கட்சியில் ஒரு தலைவரை நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல? யாரையாவது ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடணும்னு கேட்டீங்க. இல்ல நம்ம ராகுல் காந்தி கூப்பிட்டா போதும் போது அப்ப நீங்களே வந்து பிரியங்கா காந்தியை புறக்கணிக்கிற மாதிரில இருக்கு. இல்ல அதெல்லாம் கட்சிக்குள்ளேயே 1008 பிரச்சனை. ஒரே விஷயம் மட்டும் நான் கேக்குறேன். இப்ப திமுக காங்கிரஸ் உறவுல இருந்து அடுத்தது பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி உறவு. இல்ல கனகராஜ் சார் ஒரே ஒரு பதில் சொல்றோம். கனகராஜ் சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். அதுக்கும் அவர் ஏன்னா ரொம்ப அழகா எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்றாரு. திமுக காரங்களை விட அதிகமா கோர்வையா பதில் சொல்றாரு. என்னன்னா அவரிடம் கேள்வி வைக்கப்பட்டது. உதயநிதி ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து விட்டு வெளியே வந்த பொழுது அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அவர் ஆமாம் அழைத்தேன் என்று சொல்லவே இல்லை. நம்முடைய கேள்வி உள்ளபடியே என்ன அப்படின்னா, இங்கே அவர் வர முடியல, அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திராவில் இருக்கலாம். ஏன்னா அவரும் ஆரம்பிக்கிறார் 15ஆம் தேதியிலேருந்து அவரும் அவருடைய யாத்திரையை ஆரம்பிக்கிறார். அதனால் அதில் அவர் பிஸியாக இருப்பார்ன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் அழைப்பிதழை கொடுக்க கூட உங்களுக்கு மனமில்லை அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார். அவரிடம் அந்த கேள்வி வைக்கப்பட்டது, அவர் தெளிவாக சொல்கிறார், இல்லை நான் அவரை சந்திக்க வந்தது மரியாதை நிமித்தமாக அவரிடம் நலன் விசாரித்து விட்டு கிளம்பிவிட்டோம். அரசியல் பேசினீர்களா அப்படின்ற கேள்வி கேட்ட பொழுது அவரிடமிருந்து வந்த பதில் என்னன்னா பேசணும் அப்படின்னு, அதாவது ரொம்ப விட்டேத்தியாக ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ ரொம்ப தெளிவாக இவர் அதாவது பார்த்தும்
ஏதோ ஒரு சடங்குக்காக பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெளிவாகிறது. இதை கனகராஜ் சார் ஏற்றுக்கொள்வாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அழைப்பிதழ் கொடுத்ததாக அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கவில்லை. நன்றி சார். கனகராஜ் சார், இப்போ என்னன்னா சார், நீங்கள் இவங்க திமுக காரங்க மோடிக்கு வந்து அழைப்பிதழ் கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க, ஓகேங்களா? முன்னாடி வந்து கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலையை நீங்கள் இந்த நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது ஒரு பிரதமர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர். தமிழ்நாட்டில் ஒரு விழா கேலோ இந்தியா என்ற ஒரு இளைஞர்கள் சார்ந்த ஒரு விளையாட்டை சார் அதெல்லாம் எங்களுக்கு புரியுது சார். என்னன்னா சார், அப்ப மரியாதைன்னு சொல்லிட்டு இப்ப இணக்கமான சூழ்நிலை ஏன் இது வந்து உங்க கூட்டணியில ஒரு பிரச்சனையும் உண்டாகி இருக்கா அப்படிங்கிற மரியாதை நிமித்தமாக ஆலோசனை பெறவும், அதாவது அரசாங்க ரீதியாகவும் அவர் சந்திக்கலாம், எந்த தடையும் இல்லை, தவறும் இல்லை. அதுதான் என்னோட நிலைப்பாடு. தவறு இல்லை சார். இல்லை சந்திக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார். யார் வேணாலும் சந்திக்கலாம் சார். இந்த மாதிரியான ஒரு இப்போ தேர்தல்லாம் வரப்போகிற சமயத்தில் போய் சந்திக்கிறது தானே ஒரு கேள்வி எழுப்புது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் வந்து எப்படி இருந்தாலும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. அதற்காக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ செஸ் நடந்தது. இப்போ மாண்புமிகு பிரதமர் வந்து இங்கே செஸ் இதில் கலந்துக்கலையா? இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களோட ஒரே மேடையில் பங்கேற்கலையா? அதை வந்து நீங்கள் வேறு விதமாக பார்ப்பீங்களா? இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற இடத்தில் விழாக்கள் நடந்தால் இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏர்போர்ட் துவக்கமாக இருக்கட்டும், ரயில்வே ப்ராஜெக்டா இருக்கட்டும், பிஜேபி நிலைப்பாட்டிலே இருக்காங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறீங்க தான் நான் கேட்குறேன். காங்கிரஸ் ஒரு சமய கூட்டணி பேசுறதுக்காக டெல்லி போனாரா சார்? அது மாதிரி கூட நீங்க பேசுறதே வந்து தவறு சார். மாநில ஆட்சி, மத்திய ஆட்சி, இந்த ரெண்டுக்கும் மாநில ஆட்சியில் இருக்கிறவங்க மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகின்ற திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் மாநிலத்தை சார்ந்திருந்தால் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும். அதில் ஒன்றும் தவறு இல்லையே. சரி, இல்லை நான் உங்க இதுக்கே வரேன் சார். இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அரசு விழாவுக்கு, எந்த விழாவுக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை திமுக கூப்பிட்டுருக்காங்க? ஏன் ஜல்லிக்கட்டுக்கு போனோம்? ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்டாங்களே. எப்போ? மதுரையில் போனோம். அரசு விழாவுக்கு நான் கேட்டேங்க. ஏங்க நான் என்ன, இது வந்து ஜல்லிக்கட்டுங்கிறது கலாச்சாரம், நம்மளோட கலாச்சாரம், அது வேற. எந்த அரசு விழாவுக்கு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை திமுக கூப்பிட்டுருக்காங்க, அபிஷியலா கூப்பிட்டுருக்காங்க? கேலோ இந்தியான்றது நீங்க தானே இப்ப சொல்லுங்க, செஸ்ஸுக்கு மோடி வந்தாரு. கேலோ இந்தியான்றது இந்த கேள்விக்கு பதில் என்ன? இந்தியாவில் உள்ள அனைவர்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் இன்றைக்கு அருமை தலைவர் ராகுல் காந்தி அவருடைய ஆதரவு எப்போதும் இருக்கின்றது. இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா ராகுல் காந்தி என்ன கை தட்டாம விட்டுருவாரா? நன்றி. பாராட்ட மாட்டாரா? பாராட்ட கூடாதா? அப்ப அரசு விழாவில் இருக்கும் போது பிரதமர் மட்டும்தான் பாராட்டணுமா? ஏன் நான் பாராட்ட கூடாதா? நீங்க பாராட்ட கூடாதா? இல்ல, உங்க அதற்கு அரசு தான் சமாளிப்போம். நீங்க முட்டு அதெல்லாம் இல்ல சார், மக்களுக்கு புரியும். விளையாட்டு என்பதை விளையாட்டாக பாருங்கள். அரசு விழாவில் இதையும் விளையாட்டாக தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற விழாவிற்கு உதயநிதி அவர்கள் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு பாரத பிரதமரையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை. அது மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. சரி சார், நன்றி சார். நம்ம பேசலாம் சார். ஏர்போர்ட் மூர்த்தி சார், ஏன் இப்போ வந்து திமுக வந்து உதயநிதியை வந்து முன்னிலைப்படுத்துறாங்க சார்? நம்ம முதல்வர் என்னன்னா, எல்லா நிகழ்ச்சிகள்லையும் உதயநிதி தலையை தெரியுது, கலந்துக்கிறாரு. சிஎம் போக வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் இவர் போறாரு. ஏன் இவரை முன்னிலைப்படுத்துறாங்க? இல்லை, நம்ம இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை. அவரால் உடல்நிலை சரியில்லைன்றெல்லாம் ஒரு அபிஷியலா ஒரு நியூஸ் இது அவருக்கான நேரம் சார். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க சார் இல்ல சார், தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம தாக்கல் பண்ணி பேச வேணாம். இல்ல சார், அது பேச வேண்டாம் சார். நீங்க அவருனா திமுக தலைவர். அவரு யாரு சார்? ஸ்டாலின் சார். அவர் முதலமைச்சர் சார். சார் எனக்கும் சேர்த்து அவர் முதல்வர். எல்லாருக்கும் முதலமைச்சர், எனக்கும் சேர்த்து தான் சார் முதலமைச்சர். நீங்க பர்சனல் பத்தி பேச வேணாம் சார். நீங்க ஒரு மழை நிவாரணத்தை பார்க்க போறாரு. அந்த காட்சி டிவியில் ஒளிபரப்பட்டது. அந்த வண்டியில, அந்த ஜீப்ல அவரால் ஏறி இல்ல சார் இது வேணாம் சார். பர்சனல் அட்டாக் வேணாம் சார். வேண்டாம் சார். இப்போ என்ன கேள்வி? வயசானா உடனே இது இயல்பு. தடுக்கி விழுறது, தடுமாறுறது, இது எல்லாமே இயல்பு சார். எல்லாமே இயல்பு தான் சார். யாரும் நம்ம ஒன்றும் சொல்லல. அப்படி இருக்கிற போது சார், இப்போ ஒரு கடையை வந்து ஒருத்தர் நடத்தியிருக்காரு சார். அவருக்கு வயசாகி போச்சு, உடம்பு சரியில்லை, முதுமை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. தன் பிள்ளைகிட்ட அந்த கடையை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருங்க. அப்படிதான் இது. இதுல என்ன இருக்குது? கடன் இருந்து அது அவங்களோட தனிப்பட்ட சொத்து சார். தமிழக அரசுங்கிறது அவங்களோட சொத்தா சார்?
ஆமா சார், அவங்களுக்கு தான். நீங்க உடல்நிலை பத்தி பேச வேணாம் சார், சாரி. திமுகவில் இருந்து ஒரு நீங்க வேற என்ன வேணாலும் பேசலாம் சார், உடல்நிலை பத்தி பேச வேண்டாம். திமுகவில் இருந்து ஒரு முதல்வர் இருக்கிறார். ஓகே. அந்த முதல்வர் பதவி, அது சரிங்க, பதவியில் கூட சொல்ல வேணாம், அவர் ஓய்வெடுக்க விரும்புகிறார். சரி. வேற யாரை வந்து கொண்டாந்து வைப்பார்னு சொல்வீங்க? வேற வேற யாராவது யாராவது எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்களே சார். சீனியர் வச்சா எந்த சீனியர்? மற்றவங்க யார் ஒத்துப்பாங்க? இப்போ நாம ஒரு குறிப்பிட்ட யாராவது ஒரு பேர் சொல்லுங்களேன். துரைமுருகன் இருக்காரு. அப்போ KNR ஒத்துப்பாரா? சார் இல்ல சார், அப்படின்னு ஒரு சீனியர்கள்ல யாராவது ஒருத்தங்களுக்கு கொடுக்கலாம், அது அவங்களுக்குள்ள முடிவு சார், பண்ணிக்கலாம். ஏன் உதயநிதி இப்ப அரசியலுக்கு வந்து கொஞ்சம் வருடம் தான் ஆகுது. சரி, அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கருணாநிதி அவர்களுக்கு பிறகு இல்ல கருணாநிதி இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார். அதே போல ஸ்டாலின் அவர் இருக்கிற பொழுது உதயநிதி முன்னிறுத்தப்படுகிறார் துணை முதல்வராக. இல்ல சார், அவர் வந்து சார் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களை படிப்படியா உள்ள கொண்டு வந்தாருங்க. இப்ப உதயநிதி டக்குன்னு லிஃப்ட்ல போற மாதிரில டக்குன்னு வந்தாரு. அதுதான் ஏன் கேக்குறாங்க, ஏன் இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எண்ணம் இருந்திருக்கும். முதல்லயே நம்ம கூடயே வச்சு நம்ம முதல்ல இருந்து கூட்டு வரேன்னு. ஆனா அவர் வந்து அந்த லைன்ல இல்ல. அவர் வந்து சினிமா துறையில அங்க இங்க விளையாட்டு புள்ளியா இருந்தார். இப்ப தவிர்க்க முடியாம அவரை கூப்பிட்டாந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். இதுல வந்துங்க இப்ப நீங்க இந்த சிறப்பு அமலாக்க துறைன்னு ஒன்று இருக்குல்ல, சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை, அந்த துறைங்கிறது ஆல்மோஸ்ட் முதல்வர் மாதிரி தான். அது நீங்கள் எல்லா துறை அமைச்சர்களும் இவர்கிட்ட வந்த பிறகு தான் அங்கே போகணும். நீங்கள் பொதுவாகவே ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம முதல்வரை போய் யாராவது அமைச்சர்களோ மற்றவங்களோ பார்த்தா போய் தம்பியை பாருங்கள், சின்னவரை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விட்றாருன்னு மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. நீங்கள் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனியர் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உதயநிதி அவர்களை வந்து வணங்கி, அதுதான் கேட்குறேன், ஏன் இந்த முக்கியத்துவம் தான், அதை தான் கேட்குறேன் சார். வேற யாரை போட்டாலும் பிரச்சனை வந்துடும் சார் கட்சியில். நீங்கள் நம்ம உதயநிதி அவர்களை போட்டால் என்ன பிரச்சனை வரும் சார்? பிரச்சனை வரும், சரி, என்ன பிரச்சனை வரும்? இல்லை, என்னை விட என்ன அவர் என்ன தகுதி? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே துரைமுருகனை போடுறோம். துரைமுருகனுக்கும் எனக்கும் இன்னும் பெரிய என்ன தகுதி வித்தியாசம் இருக்கான்னு மற்ற இப்போ நம்ம KNR கேட்கலாம்ல, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ உதயநிதியை போட்டால் மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்களா சார்? அதுதான் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து உதயநிதி அமைச்சரவையிலும் அமைச்சராக இருக்க விரும்புகிறோம், இன்ப நிதி அமைச்சரவையிலும் நாங்கள் அமைச்சராக விரும்புகிறோம் சொல்றாங்கல்ல சார். இல்ல, இது அது வந்து அவரோட ஒரு தனிப்பட்ட உணர்வை சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட உணர்வு பொதுல ஏன் சொல்றாங்க? பொது மேடையில வந்து அமைச்சர் சொல்லும்போது நம்ம அதை எப்படி தனிப்பட்ட உணர்வுன்னு எடுத்துட்டு போவீங்க சார்? இப்போ நீங்க வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் மனைவி அவர்கள் காலில் விழுறாங்க, நம்ம அதை டிவியில் பார்த்த பிறகு தான் விமர்சனம் பண்ணுறோம். தனியாக போய் அவங்க வீட்டில் போய் ஆசை வாங்கும் போதோ அவங்க காலில் விட்டோம், என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம அதுக்கு அது பிரச்சனை இல்லை. உதயநிதி காலில் விழும்போதும் நம்ம அதுக்கு தான் வந்து வெளியில் சொல்கிறோம், இது என்னது, இது அநியாயமாக இருக்குது, இவ்வளவு சீனியர்லாம் இந்த மாதிரி நடத்துகிறாங்களேன்னு. அப்போ பொது வழியில் வருகிற போது அது பொது விஷயம் தானே. இப்போ இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ விளையாட்டு போட்டியை பார்க்க போனார் சார். ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம முதல்ல போய் பார்த்தார். அப்புறம் இப்போ மழை வெள்ளத்தில் இருக்கிற போது ஏதோ கூட்டணிக்கு போனாரு, அப்படியே போய் பார்த்தாரு. அதான் இப்போ இந்த விளையாட்டு போட்டிக்கு பார்க்க போனாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்க சார். இது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முதல்வராக போறாரு, அதற்காக தான் ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சார். இவங்க தங்களை வந்து பதவியில் தக்க வைத்துக் கொள்வதற்கு இல்லை அதிகாரத்தில் ஏறுவதற்கு எந்த மட்டரகமான வேலையும் செய்வதற்கு தயாரானவர்கள் சார். இவங்க கருணாநிதி அவர்கள் தன் வாயில சொல்றாரு, நான் வந்து இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னா காங்கிரஸை வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் இந்த கருணாநிதி தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பொது மேடையில் பேசினவர் தான். ஏன் எமர்ஜென்சி காலத்தில் தங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து தங்கள் வீட்டில் உள்ள பெண்களை எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த காவல்துறை அன்றைக்கு இந்திரா காந்தியார் அம்மையாரின் தூண்டுதல் பெயரில் நடத்தியது, அந்த காங்கிரஸை நான் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் கருணாநிதி உயிரை கையில் பிடித்து கொண்டு வாழ்கிறேன்னு சொன்னவர் உடனடியாக நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னார்ல. இப்போ நீங்கள் எல்லா பக்கமும் அதாவது ஒன்றிய அரசின் பிரதமர்ன்றாங்க. நாம் நேரு விளையாட்டு உள்ளாரங்களை பார்த்தோம், திருப்பியும் ஒன்றிய அரசின் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவார்னு பார்த்தா இந்திய அரசின் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னார். இப்போ திருச்சியில் இப்போ புதுசாக ஒரு வார்த்தை, பாரதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அது எப்படி இப்படின்னு சொன்னவங்க பாரத நாட்டின் பிரதமர்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இவர்கள் தங்களுக்கு நெருக்கடி வரும்போது இல்லை தங்களை பதவியில் தக்க வைத்துக் கொள்வதற்கு இவர்கள் எதை வேணாலும் செய்வாங்க. இன்றைக்கு இடி வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கு சார் எல்லாரையும். இப்போ இன்னொரு தகவல் என்னன்னா, முதன்மையான குடும்பத்தில் இருக்கிற ஒரு முதன்மையானவரை அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி பரவலா எல்லா செய்தி நிறுவனங்கள். யார் அந்த முதன்மையானவர் சார்? அரசை இயக்குகிறவர், அவருக்கு வேண்டியவர், அவர் வீட்டில் பெண் எடுத்தவர், அப்படி கூட சொல்லாம அவரை நெருக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு G2 தவிர்த்து சிஸ்டர் கன்சர்ன் என்ற பெயரில் G2 மாதிரியே பல கம்பெனிகள் உருவாகி, அதாவதுங்க இவங்க என்னன்னா, இந்த பாக்கெட்டில் வலது பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து இடது பாக்கெட்டில் வச்சா
வலது பாக்கெட்டை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ இப்படி பல நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்ட நிலையில நெருக்கடிக்காக அடுத்து நம்ம ஏதோ ஆபத்து வந்துரும், ரைடு வந்துரும் அப்படிங்கிற பயத்தினால தான் நிச்சயமா மத்திய அரசோடு சார், அவர் மோடின்னு இல்லை, யார் இன்னைக்கு மத்திய அரசில் இருந்தாலும் அவர்களோட ஒரு இணக்கமான உறவை இவர்கள் மெயின்டைன் பண்ணுவதற்கு தயாராக இருப்பாங்க சார். இவங்க பதவிக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. இன்றைக்கி இந்த கூட்டணியிலே சார் இவங்க சொல்கிறாங்கல்ல, இல்லை நாங்கள் காங்கிரஸோட தான், அதாவது கட்டு சோத்தில் ஒன்று பூந்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த கூட்டணியில் திமுக அந்த கூட்டணியே சிதைக்கிற அளவுக்கு அந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பாக வகிக்க போகிற காங்கிரஸை அழிக்கிற வேலையில் இன்றைக்கி திமுக நேரடியாகவே செய்யுது. அதோட வெளிப்பாடு தான் சனாதனம்னு சொன்னோடனே வட மாநிலத்தில் இருக்க எல்லாரும் கொதிச்சது தான். ஏன் ஈவன் காங்கிரஸில் இருக்க அந்த இன்றைய காங்கிரஸ் தலைவர் கூட அது சிறுபிள்ளைத்தனமான பேச்சுன்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அப்புறம் செந்தில்குமார் கோமுத்ரா மாநிலங்கள் ஒன்று சொன்னார், அது பெரிய கிளர்ச்சி. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா உதயநிதியை கூப்பிட்டு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இல்லை எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி சார். இது வந்து மறைமுகமாக பிஜேபிக்கு தானே நல்வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு எல்லாரும் பிஜேபி தோத்துரும்னு சொன்னாங்க 5 மாநில தேர்தலில். இன்றைக்கு 3 இடத்துல மிகப்பெரிய வெற்றி. சொல்லப்போனால் பிஜேபியை கூட இந்த வெற்றியை கணித்திருக்குமா, வெற்றி பெறுவோம்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி பெறுமான்னு அவங்க நினச்சிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய 40-48%. அதாவது அவருக்கான நேரத்தை அவர் கருத்தை பதிவு பண்ணும் அப்போ கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இது எதனால்? இப்போ இன்றைக்கி செந்தில்குமார் பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேட்ட, நான் வந்து அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார்ல. இன்றைக்கு திரும்பவும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை பிஜேபி எதிரணியில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. இன்றைக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுறாங்க. இப்போது இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டுகிற விழாவில் இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் அதில் போய் கலந்து கொள்ள முடியாத நிலை இன்றைக்கி இருக்குல்ல. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சார். நம்ம இங்கே இந்துக்கள்னா நம்ம இது பெருசாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி சார் ரொம்ப நல்ல விஷயத்தை ரிமைண்ட் பண்ணார். இந்த அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்கு ஜனவரி 22 அதற்கான முதல் அழைப்புதழ் தமிழ்நாட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? யாருக்கு சார்? கோபாலபுரத்தில் சென்று கருணாநிதி வீட்டில் கொடுத்தார்கள் முதல் அழைப்புதழ். இல்லை சரியா? அதை அவங்க பத்திரிகையிலே போடுறாங்க. முதல் அழைப்புதழை கேசவ விநாயகம் அவர் துணை கொண்டு அவரே கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றாரு. இவ்வளவுதான் நம்ம சொல்லக்கூடாது, இது தெரியாம சொல்லக்கூடாது. இல்லை இது வந்துங்க இப்போ இவங்க வீட்டில் இல்லை முதல்வர் வீட்டில் ஒரு பர்மிஷன் வாங்காமல் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த நோட்டீஸை கொடுக்க முடியுமாங்க? இன்விடேஷன் கொடுக்கறது இது யாருக்கு வேணாலும் சார். இன்விடேஷன் கொடுக்குறா நீங்கள் ரோட்டில் நின்று பிட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி. அதுவும் கொடுக்கறது யாரு? கேசவ விநாயகம் சார். ஒரு முதல்வர் வீட்டுக்கு போறாங்க, யாரா இருந்தாலும் இன்விடேஷன் கொடுக்கிறது நம்ம எப்படி நாங்க வரங்க, நீங்க இந்த நேரத்துல வரங்க அப்படின்னு கேட்டு தானங்க போயிருப்பாங்க, கேட்காம போயிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இவங்களுக்கு இந்த கொள்கை அது இதெல்லாம் வெளி உலகு சார். இவங்க தன்னையும் தங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியில் இவங்க இருக்கிறாங்க. அதால இதுல என்னன்னா இவங்களுக்கு ஒரு இல்லை சார். இப்போ அவங்க கூட்டணியா இருக்கட்டும் சார், கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை கூட இருக்கட்டும் சார், இதுல பிஜேபியோட ரோல் என்ன சார்? சார் பிஜேபி எதையும் பயன்படுத்தி கொள்ள தான் சார் நினைப்பாங்க. ஒரு அரசியல்னா எனக்கு வந்து நிரந்தர எதிரி இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை. எல்லாத்தையும் ஓட்டாக பார்க்கறது தான் கட்சியோட வேலை. அப்படி இருக்கிற போது திமுகவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள பிஜேபி கண்டிப்பாக நினைக்கும். ஜவஹர் அலி சார், இப்போ என்னன்னா வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட ஸ்டாலின் அவர்களை ஓரங்கட்டிட்டு உதயநிதி தான் எல்லா தொகுதியிலையும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு எழுது சார். உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் வந்து ஓரங்கட்டுப்பட்டு விட்டாரா திமுகவில்? நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கட்சியில அவர் வந்து ஓரங்கட்டுப்பட்டு ரொம்ப நாளா இருக்கு. இருந்தாலும் அந்த கட்சி அவரை பிரச்சாரம் பண்றாங்க, அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதனாலதான் கம்யூனிஸ்டுகள் இப்ப உணர்ந்துட்டாங்க, பிஜேபி கூட்டணிக்குள்ள அவங்க போறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து போக்குவரத்து இதுக்காக வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதிமுகவோட சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி ஸ்டாலினுக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து இது போன்ற சம்பவங்களால் வந்து இஸ்லாமிய மக்களை துன்புறுத்துறீங்க அப்படின்ட்டு ஜவாஹர்லால் ஒரு கடிதமே எழுதியிருக்கிறாரு. குழப்பம் உருவாயிருக்கு. நான் என்னன்னு சொல்றேன்னா, இவர் சொல்றாரு நம்ம நண்பர் கனகராஜ் எப்படி நடத்தணும்னு பிரதமர்கிட்ட கேட்கறதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஜோக்கா தான் பாக்குறேன். ரெண்டாவது, நட்பின் உறவு திமுக காங்கிரஸ் சொன்னாரு. இதை விட ஒரு இது என்னன்னா எனக்கு ஒண்ணும் புரியல. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு விலகணுங்க. நட்பின் இலக்கணம் சொல்றதெல்லாம் எவ்வளவு நான் கேட்கிறேன் சார். ஒரே ஒரு கேள்வி, பிரதமரை மற்ற அமைச்சர்கள் எவ்வளவு பெரிய சீனியர் அமைச்சர்களாகும் இது வரைக்கும் பிரதமரை போய் நேரடியாக சந்திச்சு
அதுவும் ஜீன்ஸ் போட்டு பனியன் போட்டு ஒரு சார் திராவிட கலாச்சாரம் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீன்ஸ் அப்ப வந்து உதயநிதி போய் தனியா போய் சந்திச்சது வந்து உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுது? பிரச்சனை இல்ல, ஒரு போட்ட ட்ரெஸ் இல்ல அவருக்கான நேரம் போட்ட ட்ரெஸ் இல்ல சார். நீங்க வேற ஏதாவது ஒரு அமைச்சர் போய் சந்திக்க முடியுமா? சந்திச்சிருக்கிறாங்களா? நீங்க வந்து சோனியாவையும் சந்திச்சாருன்னு சொல்றீங்க, பிரதமரையும் சந்திச்சு சோனியாவும் சந்திக்கும் தான் இதான் இரட்டை குதிரையில சவாரி செய்யறேன்னு. ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், கோ பேக் மோடி திமுக முன்னாடி நடத்தினாங்க, இப்ப நடத்தலன்னா ஆளுங்கட்சி. ஓகே, நான் கேக்குற காங்கிரஸ் இப்ப மோடி வந்தார்ல, ஏன் கோ பேக் மோடின்ட்டு நீங்க பலூன் விடல? மத்த மாநிலத்தில் விடுறீங்க, காங்கிரஸ் ஏன் இதை செய்யல? அப்போ திமுக செஞ்சா பண்ணுவீங்க, திமுக என்ன பண்ணாலும் இருப்பீங்கிறதுனா. இன்னொன்னு ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார், அதாவது இப்ப பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தெளிவான ஒரு நிலையை நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கு, அது யாருமே மறுக்க முடியாது. தொண்டர்கள் இல்லாட்டினாலும் அது வாக்கு வங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பிரதமர் இவர் ராகுல் காந்திங்கும் போது அதற்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும், நிச்சயமாக மறுக்கவும் முடியாது. முடிச்சிடறேன். ஆனா அந்த நிலையில பார்த்தா ஏதோ காத்து வேற பக்கம் வீசுற மாதிரி இல்ல சார். இல்ல சார், இவர்களால தனிச்சு போட்டிட்டாலே காங்கிரஸ் 10 தொகுதியில வெற்றி பெற முடியும் சார். ஏன் போட்டியிட மாட்டேங்கிறாங்க? ஏன் அடிமையா அழகிரியும் இருக்கிறாரு, கனகராஜன் இருக்கிறாரு, இதே ஈவிகே சிலம்பரம் நீங்க பேசுறத பார்த்தா இத ஏத்தி விடுற மாதிரி இல்ல சார் இருக்கு. மாநில தலைவராக ஈவிகே சிலங்கோன் இருந்தாருன்னா அதனுடைய வெளிப்பாடு வேறமா இருக்கும். ஒரு ஆண்மை உள்ள தலைவரா அன்னைக்கு செயல்பட்டாரு, இன்னைக்கு என்ன அடிமை உள்ள தலைவரா? திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுன்னா இது மாநிலத்துக்கு நலனா? அதனால என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நெருக்கமா போயிருக்காங்கன்னா திமுக, அதனுடைய அவர்களுக்கு சூழ்நிலை தேவை. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். போயிருக்காங்க. இதே காங்கிரஸ் உணராதவர தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்றது ரொம்ப கஷ்டம். புரியுது சார், நன்றி சார். கனகராஜ் சார், ஏன் அப்போ வந்து மோடி அவர்கள் வந்தப்ப கோ பேக் மோடின்லாம் சொன்னாங்க, இப்போ ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஜவஹர் அலி சார் வைக்கிறாரு. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லைங்க, இப்போ இருக்கிற விஷயம் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே இப்போ மாபெரும் வெள்ளம் ஏங்க, இப்போ இருக்கின்ற மக்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை அது ஒரு விஷயத்துக்காகவும், இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டிற்கு திருச்சிக்கு ஒரு 1000 கோடி ஏர்போர்ட் முனையம் வந்து ஆரம்பிச்சு வரும்போது ஒரே வரியில பதில் சொல்லுங்க, சிம்பிளா பதில் சொல்லுங்க. ஏன் அன்னைக்கு வந்து கோ பேக் மோடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஏன் கோ பேக் திட்டம்? நாம சொல்றோம் என்னைக்குமே காங்கிரஸை பொறுத்தவரையில் இது அவருக்கான ஜவஹர் அலி சார், இது அவருக்கான நேரம், அவர் பேசட்டும். நண்பர் ஜவஹர் அலி கேட்டுக்கொண்டதற்காக சொல்றோம், காங்கிரஸ் கட்சி யாருக்கும் அடிமை இல்லை. காங்கிரஸ் கட்சி அன்புக்கு தான் கட்டுப்பட்டது. காங்கிரஸ் கட்சி யாருக்கும் அடிமை இல்லை. அதே போல நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் திமுக அடிமையா இருக்கு அப்படி சொல்றீங்களா? நாங்க நரேந்திர மோடியை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு கோ பேக் மோடி மட்டும் கிடையாது, இந்தியா விட்டே போகணும், இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து நாங்கள் RSS பிஜேபியும் இதுக்கு உரிமை குரல் நிகழ்ச்சி எந்த வகையிலும் பொறுப்பாக எங்களுடைய சித்தாந்தம் கோ பேக் மோடின்றது கண்டிப்பா. அந்த வாசகத்தை நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம், இப்போதும் எடுப்போம், நாளையும் எடுப்போம். இல்ல இந்திய இறையாண்மைக்கு எதிராக நீங்க பேசுறீங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர் பேசக்கூடாது. இந்த பேச்சுக்கு நாங்க பொறுப்புள்ள. RSS பிஜேபி சர்க்கார காங்கிரஸ் கட்சி எதுக்கும் அந்த சித்தாந்தத்தை நன்றி சார், நன்றி தொடர்ந்து எதுப்போம். நன்றி சார், நன்றி சார். கிஷோர் சார், இப்போ என்னன்னா, இப்போ அமைச்சரான பிறகு உதயநிதி 2 தடவை போயிட்டு பிரதமர் அவர்களை சந்திச்சு வந்துட்டாரு. இப்போ தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி தலைநகர் அரசியலில் கூட உதயநிதி கால் பதிச்சு அதுக்கும் வரேன் நான், அதுவும் நம்ம பார்க்கணும், அது எதனால் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கனகராஜ் சார் வந்து சொல்கிறத நான் உள்ளபடியே ஏற்கிறேன். RSS திரு நரேந்திர மோடி அவர்களை வலுவாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் காங்கிரஸ் இயக்கம், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து கிடையாது, அதை யாரும் சந்தேகிக்கப் போவதில்லை. அதை சந்தேகமாக வைத்து இந்த விவாதமும் நடைபெறவில்லை. இந்த விவாதம் திமுகவின் செயல்பாடு குறித்தது, அதில் காங்கிரஸுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்தது. அதனால் அதுக்கு நம்ம சுருக்கிப்போம். இப்போ அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாக்க டெல்லியில் நடந்த அந்த கூட்டத்தில், ஏன்னா அவர் கனகராஜர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு எங்களுடைய வருங்கால பாரத பிரதமர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வருங்கால பாரத பிரதமர்னு சொல்லக்கூடியவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சொல்வதற்கு முன்னரே ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் ஸ்டாலின், அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்.
அவர் அப்போது அறிவித்தார். இப்பொழுது நடந்த இந்த இந்தி கூட்டணியில் நீங்கள் நிதிஷ்குமார் கூட திட்டி அனுப்பிச்சாரு, இந்தியில தான் பேசுவேன், இஷ்டம் தான் கேள்வியில் கிளம்புன்னு. அந்த அந்த கூட்டத்தில் இந்தி கூட்டணி, இந்தியா என்பது கூட்டணியும் சேர்த்து இந்தி கூட்டணி, இந்தி என்பதில் கடைசியில் அலையன்ஸு, அப்போ இந்தி கூட்டணி தான் அது. அப்போ இந்த இந்தி கூட்டணியில் நடந்த கூட்டத்தில், அந்த இந்தி கூட்டணியில் நடந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் முன்மொழிகிறார்கள். யாரை முன்மொழிகிறார்கள்? திரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்களுடைய பெயரை முன்மொழிந்த பொழுது, இல்லை நாங்கள் 2019 ஏற்கனவே நாங்கள் ராகுல் காந்தியை தான் முன்மொழிந்தோம், அவரைத்தான் நாங்கள் முன்மொழிவோம் என்று அழுத்தம் திருத்தமாக ஸ்டாலின் சொன்னாரா? சொல்லலை, வாய் மூடி இருந்தார். இத்தனைக்கும் அவங்க இந்தியில் முன்மொழியில், அட்லீஸ்ட் நிதிஷ்குமாராவது இந்தியில் பேசினார், பிரச்சனையாச்சு. இவங்க ஆங்கிலத்தில் தான் முன்மொழிந்தார்கள். கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு புரிந்திருக்கும், அல்லது டிஆர் பாலுவாவது சொல்லியிருப்பார். இப்போது நம்ம கேட்குறது இங்கே உள்ளபடியே என்னென்னா, அப்போ ராகுல் காந்தியை இவர்கள் திமுக இவர் சொல்வது போல வருங்கால பிரதமராக இருக்கிறதா என்றால் இல்லை. அடுத்து சமீபத்தில் விபி சிங்கோடைய சிலை திறப்பு விழா நடந்தது. அந்த விழாவிற்கு காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கப்படலை, காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் கலந்துக்கல. ஆனால் அகிலேஷ் யாதவ் வந்தார் நினைக்கிறேன். சுருக்குமா சார், இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த திமுகவோட இந்த பிஜேபியோட இணக்கமான சூழல்னால இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் கலந்து போக நினைக்கிறாங்க. இல்லை, திமுக கூட்டணி கட்சிகள் கலந்து போகிறத விட்டுருக்க, காங்கிரஸை எப்படியெல்லாம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அதை என்னென்னா கூட இருந்து எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த முடியும், சகிக்க முடியாமல் அவர்கள் வெளியேறினார்கள் என்றால் அது கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படி தள்ளி போட முடியும்? இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்குறேன். சரியா? என்னுடைய கூற்று இது குற்றச்சாட்டாவே நீங்க பார்க்க வேண்டாம், என்னுடைய கூற்று. ஓகே சார், ஓகே சார். சரியா? இந்த கூற்றையும் பார்க்கும் பொழுது நீங்க மகளிர் அணி மாநாட்டிற்கு வந்தாங்க, கனிமொழி அவர்கள் அளித்த மகளிர் அணி மாநாட்டிற்கு சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் வந்தார்கள். அதற்கப்புறம் அளித்த அந்த விருந்திற்கு செல்ல மறுத்து விட்டார்கள். சரியா? அதே மாதிரி இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பொழுதும் கனிமொழி அவர்களுடன் அவர் இணக்கமாக பேசி வந்தார். ஸோ டெல்லியில் கனிமொழிக்கு காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், பாஜக தலைவர்களாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பதற்கு ஒரு போட்டியாக இப்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் உதயநிதி அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சார் புரியுது சார். இப்போ சார் ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ என்னன்னா, இப்போ பதவிக்காக தான் திமுக பாஜகவோட இணக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வரப்போ தேர்தலில் இது திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், இல்லை பாதிப்பை ஏற்படுத்தும்? சார், அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஓரளவுக்கு வந்துவிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. சுருக்கமாக பதிவு. அவங்களுக்கு தேவை, இன்றைக்கு மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் ஒன்றை அறிவித்திருக்கிறார். இப்போ இடி வழக்குகள் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தேர்தல், அடுத்த தேர்தல் வர்றதுக்குள்ளே நாங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகளை கொண்டு சென்று விடுவோம்னு சொல்லியிருக்கார். அதை தடுப்பதற்கு அதில் ஏதாவது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க. நிச்சயமாக இது பயம்தான் சார். இவங்க சொல்கிற மாதிரி இது விளையாட்டு போட்டிக்காக போனதெல்லாம் இல்லை சார். சார், அவன் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு வீடு எழுந்து நடுத்தரில் இன்னமும் நிற்கிற, நம்ம இன்னும் மக்கள் ரிலீவ் ஆகலை. அப்போ இவங்களுக்கு எப்பயுமே வேடிக்கை, கேளிக்கை இதில் தான் இவங்களுக்கு ஒரு நாட்டம் போகுமா? அப்போது இது முழுக்க நமக்கு பிறகு, அல்லது நாம் அரசியலிருந்து ஓய்வு பெறுந்த பிறகு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் மத்திய அரசிடம் இணக்கமாக இருக்கணும். புரியுது. அப்படிங்கிற நிலையில் இவரை முன்னிறுத்துறாங்க. ஆனால் இவரை முன்னிறுத்துவது இல்லை, ஏன் முன்னிறுத்துறாங்க? உண்மையிலேயே பயமா இல்லை அரசியலா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.